ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும், தபத்தோடு காத்திருக்க வேண்டும், உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய அமைதியின் ஒரு காத்திருப்பை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் அமைதியின் அரசர், சமாதானத்தின் கடவுள். மோசே கடவுளினுடைய கருவியாக இருக்கிறார். காரணம், மோசேயினுடைய வாழ்வு கடவுளை மையப்படுத்தின ஒரு வாழ்வு. இஸ்ரவேலுடைய மக்களுடைய ஒரு வாழ்வு மோசேயினுடைய வாழ்வோடு இணைந்திருந்தது. காரணம், கடவுள் அவர்களோடு கூட பயணித்தார். ஒரு பயணத்தினுடைய ஒரு வாழ்வது. எலியா ஒரு தீர்க்கதரிசிகளுடைய ஒரு முன்னோடி. காரணம், எலியா இந்த உலகத்தில் மரணத்தை மறந்த ஒரு மனிதர், மரணமே இல்லாத மனிதர், கடவுளோடு கூட மறுபடியுமாக வருகிற ஒரு மனிதராக இருக்கிறார். அதுதான் எலியாவினுடைய ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஊழியத்தினுடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு வழிபாடின் இறைச்செய்தியோடு உங்களோடு இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. காரணம், பொது காலத்தின் கடைசி நேரில் நாம் கலந்து வந்திருக்கிறோம். இந்த பொது காலம் என்று சொல்லும் போது அடுத்த வாரத்திலிருந்து நாம் ஒரு புதிய திருச்சபை கால அட்டவணையில் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அதாவது அட்வென்ட் என்கிற திருவருகை காலத்துக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கூட ஒரு சிறப்பான நாளாக நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பொது காலத்தில் நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, குறிப்பாக அட்வென்ட் என்கிற திருவருகை காலத்துக்குள்ளாக நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அட்வென்ட் என்று சொல்லும் போது நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு முக்கியமான ஒருவருக்காக காத்திருப்பது, இல்லையென்றால் ஒரு முக்கியமான ஒரு நபருக்காக, அவருடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருப்பதுதான் அட்வென்ட். அதற்கு முன்பாக இந்த நாளிலும் கூட நமக்கு சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரின் வருகைக்கு ஜெபத்தோடு காத்திருத்தல். Waiting prayerfully for the coming of the Lord. ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த நாளில் வழிபாடு நம்மை அழைக்கிறது. காத்திருக்க வேண்டும் என்றால் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். அதுதான். ஏனென்றால் அடுத்த வாரத்தில் அட்வென்ட்டை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் திருநாளுக்கு முன்பாக 4 வாரங்களுக்கு முன்பாக அந்த அட்வென்ட் என்கிற திருவருகை காலத்திற்குள்ளாக போகிற நாம் எப்படியாக அந்த திருவருகை காலத்திற்குள்ளாக நாம் உள்ளே நுழைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தென்னிந்திய திருச்சபை நமக்கு இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறது. குறிப்பாக நமக்கு சிறப்பான 4 வேத பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 4 வேத பாடங்களில் நாம் அறிந்திருக்கிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4, 5 அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதில் நாம் அறிந்திருக்கிறோம், மோசேயினுடைய பெயரும் எலியாவினுடைய பெயரும் இருக்கிறது. குறிப்பாக இந்த மோசேவும் எலியாவும் எனக்கு நன்கு பிடித்த ஒரு நபர்கள், ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பெரிய ஒரு ஊழியக்காரர்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஓரேபிலே இஸ்ரவேலருக்கு எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இந்த இடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், மோசே மூலமாக கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளையும் நியாயங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த இடத்தில் பார்க்கும்போது மோசே கடவுளின் கருவியாக கடவுள் பயன்படுத்துகிறார். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட், கடவுளுடைய கருவி யார் என்றால் மோசே. எப்படி என்று பார்க்கும்போது மோசே கடவுளுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக இருக்கிறான். குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே ஒரு தலைவனாக கடவுள் கொடுக்கிறார். தன்னுடைய மக்கள் படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்களுடைய அடிமைதன வாழ்விலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுப்பதற்காக கடவுள் மோசேயை தெரிந்து கொண்டு அவனை தலைவனாக அந்த இடத்தில் கடவுள் மோசேயை வைக்கிறார்.
யாத்ராகமும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கும். அவன் அந்த இடத்தில் பார்க்கும்போது அவனை தண்ணீரிலிருந்து அவனை எடுத்ததினால் அவனுக்கு மோசே என்று பெயரிடுகிறாள். யார் பெயரிடுகிறது என்று பார்க்கும்போது பார்வோனுடைய மகள். பார்வோனுடைய மகள் இந்த எபிரேய பிள்ளையை வளர்ப்பதற்காக அவருடைய சொந்த அப்பா அம்மா கிட்ட பணத்தை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து மோசையை வளர்க்கும்படி செய்கிறார். மோசே வளர்ந்தவுடன் அந்த பார்வோனுடைய மகளிடத்தில் போகும்போது மோசே என்று பெயரிடுகிறார். தண்ணீரில் இருந்து எடுத்தேன், ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று. ஆனால் எபிரேய பாஷையில் மோசே என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், மக்களை தண்ணீரில் இருந்து விடுதலையாக்குபவன். ஏனென்றால் அவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் புறப்பட்டு வரும்போது அவர்கள் சிவந்த கடல் தண்ணீரில் அவர்கள் அகப்பட்டு அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற தருவாயில் கடவுள் அவர்களை செங்கடலை கடந்து வரும்படியாக செய்கிறார். காரணம், ஆண்டவர் மோசேயை ஒரு விடுதலையின் கருவியாக அந்த இடத்தில் செங்கடலை பிளந்து அதன் வழியாக அந்த மக்கள் நடக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபையை பாராட்டியிருக்கார். அதன் பேரை எபிரேய பாஷையில் பார்க்கும்போது மோசே என்ற அர்த்தம். இப்படியாக மோசேயை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் பயன்படுத்துவது மாத்திரமல்ல, இயேசுசாமி மக்களினுடைய சாபங்களையும் பாவங்களையும் நீக்குவதற்காக அவர் உலகத்தில் வந்தார். குறிப்பாக கடவுளுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய முதல் வருகை இந்த உலகத்தில் நடந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். முதல் வருகையில் இயேசுசாமி ஒரு மீட்பராக, ஒரு இரட்சகராக, விடுதலை கொடுப்பவராக, சாபத்தை மாற்றுகிறவராக, நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவராக, நமக்கு சுகம் கொடுக்கிறவராக, நம்மை இம்மட்டுமாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை, அவர் இந்த உலகத்தில் வந்த முதலாம் வருகை. ஆனால் இந்த 2ஆம் வருகையையும் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த 2ஆம் வருகை எப்படிப்பட்ட வருகை என்று பார்க்கும்போது, இந்த எகிப்தியரை பார்க்கும்போது, இந்த எகிப்தியருடைய வாழ்வை பார்க்கும்போது அந்த பயத்தை மாற்றி எப்படியாக ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி மெசியாவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம 2ஆம் வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் முதலாம் வருகையினுடைய மெசியாவை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளையும் நியாயங்களையும் நினையுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையும் நியாயங்களையும் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், சட்டத்தை கொடுத்திருக்கிறார். தோரா என்று சொல்வார்கள். தோரா என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள், அந்த ஆகமங்கள், அதை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த மக்கள் அந்த கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நமக்கு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரின் வருகைக்கு ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் அந்த வருகையில் எப்படி அந்த ஜெபத்தின் நிமித்தமாக, குறிப்பாக அந்த ஜெபத்தின் மூலமாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அந்த வேதத்தினுடைய தியானத்தில் அவர்கள் காத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு தலைப்பினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஜெபம் என்று சொல்லும் போது தியானம், தியானம் என்று சொல்லும் போது கடவுளுடைய வார்த்தை. இந்த இடத்தில் கடவுள் மோசேக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். மோசேக்கு கடவுள் அந்த வார்த்தையை கொடுத்த கடவுள் அந்த வார்த்தையை அந்த மக்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுறார். ஆண்டவர் எப்படியாக இந்த உலகத்தில் சொன்னார்? யோவான் சொல்லும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அதுதான் ஆண்டவருடைய பிறப்பு. ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதராக பிறக்கிறார் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் மனிதை ஒரு வார்த்தையின் ஒரு மனுவாக அந்த மனிதன் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தது. அப்படியாக இயேசுசாமி இந்த உலகத்திற்கு கடந்து இந்த வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய வெள்ளூர் பேராட்சியினுடைய மிஷனரியினுடைய தலைமை மிஷனரி யார் என்று பார்க்கும்போது டாக்டர் ஜான் ஸ்கடர், ஐடஸ் ஸ்கடர் அம்மையாருடைய தாத்தா. அவரும் அவரோடு கூட சேர்ந்த ஒரு மிஷனரி டாக்டர் மைரன் வின்சிலோ என்கிற ஒரு மிஷனரி. இவர்கள் இருவரும்
சென்னையிலிருந்து 1852ஆம் ஆண்டு ராணிப்பேட்டை வழியாக வேலூருக்கு செல்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்லும் போது அந்த சிஎம்எஸ் பிரஸ் என்று சொல்லும் போது சர்ச் மிஷனரி சொசைட்டி, ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய ஒரு மிஷனரியினுடைய பிரஸ்ஸில் இருந்து அந்த வேதாகம டிராக்ஸ், கையேடுகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், மக்கள் இயேசுவை குறித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கையேடுகளை கொண்டு வருகிறார்கள். சென்னையிலிருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கொண்டு வரும்போது அந்த கையேடு, அந்த டிராக்ஸை படிப்பதற்கு ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் அந்த டிராக்ஸை வாங்கி கொண்டு படித்தார்கள். காரணம், இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், மிஷனரிகள் இந்த இடத்தில் வேத வசனங்களை கொண்டு வருவதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. 1852 சொல்லும் போது அந்த காலகட்டங்களில் மக்களுக்கு எழுத்து என்றால் என்னன்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு அவர்கள் அச்சிட்டு அந்த டிராக்ஸை கொண்டு வந்தார்கள். காரணம், கடவுளுடைய வார்த்தையை மக்கள் படிக்க வேண்டும். இதனால் கூட நாம் இந்த அட்வென்ட் காலத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற குடும்பமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாக, திருச்சபையாக நாம் இந்த நாளில் கூட நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து இந்த ஆண்டவர் எப்படியாக இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்துகிறார் என்று பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை அங்கு நடத்துகிறார். அது என்ன காரியம் என்று பார்க்கும்போது வனாந்திர அனுபவம். இந்த வனாந்திர அனுபவம் என்று சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வில்டர்னஸ், அந்த வனாந்திர அனுபவம் என்று சொல்லும் போது கடவுள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு முன்பாக கடவுள் அவர்களை வனாந்திரத்தில் வழிநடத்துகிறார். வனாந்திரத்தில் வழிநடத்துகிறார் என்று சொல்லும் போது அவர்கள் காத்திருக்க வேண்டும். கடவுளுடைய அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை அவர்கள் அனுபவிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்குகிறார். இந்த நாளில் கூட கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாட இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து பிறப்பின் வருகையை கொண்டாட இருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வர வேண்டும். அதுதான் இந்த திருச்சபையின் ஒரு அறைகூவலாக இருக்கிறது. அந்த காத்திருக்கிறது என்று சொன்னாலே நமக்கு ஒரு பொறுமை இழந்த ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் திருச்சபையினுடைய ஒரு அழைப்பு என்னவென்றால், கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிற அற்புதத்தை பார்க்கும்போது சாதாரணமான அற்புதங்களை ஆண்டவர் செய்யவில்லை, ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? ஆண்டவர் அங்கு பார்க்கும்போது ஒரு கூடாரத்தை அமைக்கும்படி செய்கிறார். அந்த கூடாரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்த இடத்தில் பார்க்கும் போது ஒரு அக்னி ஸ்தம்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர்கள் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் பார்க்கும்போது அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை அந்த மக்கள்கள் உணர்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்றால் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய பிறப்பு என்றாலே ஒரு வெளிச்சத்தின் பண்டிகை. நாம் ஏன் அந்த ஸ்டாரை கட்டுகிறோம்? அடுத்த வாரத்தில் நாம் ஒவ்வொரு வீடுகளிலும் திருச்சபையிலும் புதிய நட்சத்திர விளக்குகளை நாம் ஏற்றுகிறோம் என்றால் கடவுள் ஒளியா இருக்கிறார். அவர் ஒளியின் கடவுள், ஒரு இம்மானுவேலர், நம்மோடு கூட இருக்கிற கடவுள். அது மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். மோசே என்கிற நாம் யோசிக்கிறோம், மோசே ஏதோ பழைய ஒரு ஊழியக்காரர், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர். ஆனால் கடவுள் மோசேயின் மூலமாகவும் அந்த மக்களின் மூலமாகவும் அவருடைய செயல்பாடை இன்று வரைக்கும் கடவுள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் சத்தியம். இந்த நாளில் கூட ஆண்டவர் அந்த மக்களுக்கு தன்னை பிரசன்னமாக்கி, தன்னை வெளிப்படுத்தி ஒரு கடவுளாக அவர்களோடு கூட அவர் கடந்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் கடந்து வந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒளியை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த ஒளி என்று சொன்னவுடன் உங்களோடு கூட ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மலை தேசத்தில், அந்த மலை தேசத்தில் பார்க்கும்போது லின் என்கிற ஒரு வாலிபன் அங்கு இருக்கிறான். அந்த லின் என்கிற அந்த ஒரு வாலிபன் ஒரு சுறுசுறுப்பான, ஒரு நல்ல ஒரு
கிரியேட்டிவ், ஒரு அருமையான காரியங்களை செய்கிற ஒரு வாலிபனாக ஒரு மலை தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் ஒரு தொழிலை செய்கிறான். அது என்ன தொழில் என்றால் கிராஃப்ட். அந்த கிராஃப்ட் தொழிலின் மூலமாக அழகான விளக்குகளை அவன் தயாரிக்கிறவன். நல்ல ஒரு காஸ்ட்லியான பட்டு துணிகளை வாங்கி, டெக்கரேட்டிவ் அப்பேற்பட்ட ஒரு துணிகளை வாங்கி அவன் அழகான ஒரு விளக்குகளை தயாரிக்கிறவன். அந்த மலை நாட்டில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு திருவிழாக்களிலும் அவனிடத்தில் விளக்குகளை வாங்கி கொண்டு போவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தொழிலை செய்து வருகிறான். அப்படி அவன் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய வாழ்வில் ஒரு கேள்வி. நாம் இப்படியாக ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் இல்லை, ஆனால் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவன் தூங்குவதற்கு முன்பாக தூங்குவதற்கு செல்லும் போது அவனுடைய வீட்டின் கதவை ஒருவர் தட்டுகிறார். தட்டினவுடன் அவன் திறந்து பார்க்கும்போது ஒரு வயதானவர் குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு லின்னிடம் கேட்கிறார், லின், எனக்கு ஒரு விளக்கை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்டவுடன் லின் அவர்கள் சொல்றார், எப்பேற்பட்ட விளக்கு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த பெரியவர் சொன்ன ஒரு காரியம், நான் நீண்ட தூரம் பயணப்பட்டு போகிறேன், அந்த பயணத்தின் போது எனக்கு அணையாத ஒரு விளக்கு தேவை. அந்த விளக்கு எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வெளிச்சம் தர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விளக்கை நீ எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்டவுடன் லின் அவர்களுக்கு குழப்பமாக மாறிவிடுகிறது. என்ன இந்த பெரியவர் இப்பேற்பட்ட ஒரு விளக்கை கேட்கிறார், நான் எப்படி செய்வது என்று யோசித்துக் கொண்டு சரி நான் முயற்சி செய்கிறேன் சொல்லி அந்த பெரியவரை அனுப்பிவிடுகிறான். அனுப்பினவுடன் லின் மறுநாளில் அந்த பெரியவர் கேட்ட அந்த விளக்கை நாம் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறான். ஆனால் முயற்சிக்கும் போது அந்த பெரியவர் கேட்ட அப்பேற்பட்ட ஒரு விளக்கை அவனால் வடிவமைக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் லின் அவர்கள் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி கொண்டு போயிருக்கும் போது அந்த கீழே ஒரு ஆலயத்தில், பேப்டிஸ்ட் ஆலயத்தினுடைய ஆயர் ஒருவர், ஒரு போதகர் அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 1:7 இருக்கிற அந்த வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒளியை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு இருளில் இருந்து பிரகாசிக்கிற ஒளிதான் கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை கேட்டவுடன் லின் அவர்கள் எப்படியாவது அந்த பிரசங்கத்தை முழுமையா கேட்க வேண்டும் என்று அந்த ஆலயத்தினுடைய அந்த கதவின் அருகே போய் நின்று அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த பிரசங்கத்தை முழுமையாக கேட்டவுடன் லின்னுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர் யோசித்தார், எப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு லைட்டை தயாரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்தவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, எப்படி தயாரிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கும் போது அங்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்ட லின்னுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உடனே லின் அந்த இடத்திற்கு போய் அவனுடைய தொழிற்சாலைக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பேப்பர்ல அந்த இடத்துல செய்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது இயேசுசாமியினுடைய உருவங்கள், அந்த நேட்டிவிட்டி என்கிற இயேசுவினுடைய பிறப்பினுடைய காரியங்களை விளக்காக செய்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுசாமி எப்படி இந்த உலகத்திற்கு பிறந்தார், எப்படி ஒளியாக இருக்கிறார் என்கிற காரியங்களை தன்னுடைய அந்த கிராஃப்ட்ஸ் மூலமாக, அந்த வெளிச்சத்தை அந்த லைட்டின் மூலமாக எல்லா மக்களுக்குமாக அவன் செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. காரணம், கிறிஸ்துவே மெய்யான ஒளியாக இருக்கிறார், கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனாக அந்த லின் அவர்கள் மாறும்போது அவருக்குள் ஒரு பெரிய ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறது. அப்பேற்பட்ட மனமகிழ்ச்சியில் இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து மறுபடியுமாக அந்த பெரியவர் வருகிறார். மறுபடியுமாக லின்னுடைய வீட்டை கதவை தட்டுகிறார். தட்டினவுடன் லின் திறந்து பார்க்கும்போது அந்த பெரியவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. எதிர்பார்ப்பு என்று சொல்லும் போது பெரியவர், நான் எனக்கு அந்த லைட்டை நான் கேட்டேன், உன்னிடத்தில் இருக்குதா என்று கேட்கும் போது லின் அவர்கள் அவர் செய்த அந்த இயேசுசாமியினுடைய அந்த பிறப்பின் அடையாளங்களை பொருதின அந்த விளக்குகளை எடுத்து கொடுக்கும் போது
லின் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. காரணம், இது கடவுளுடைய வெளிச்சம், ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த வெளிச்சத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். நீங்க கேட்ட அந்த வெளிச்சம் இதில் இருக்கிறது, உங்கள் குடும்பத்திற்கும் இது வெளிச்சமாக இருக்கின்ற அந்த லைட்டை எடுத்து ஒரு சந்தோஷமாக கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு கடவுளாக வந்தார். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, அதே வசனத்தில் பார்க்கும்போது 5ஆம் வசனம் இதில் எலியாவை குறித்து சொல்லி இருக்கிறது. எலியாவை குறித்து என்ன சொல்லி இருக்கு பார்க்கும்போது, மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். இதில் எலியா தீர்க்கதரிசி கடவுள் அனுப்புகிறார். எலியா தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது இதுவும் ஒரு சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி இல்ல, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, மரணத்தை காணாத ஒரு தீர்க்கதரிசி, கடவுளோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர்தான் எலியா. அவருடைய வார்த்தை இந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எலியா ஒரு பெரிய ஒரு சவாலை விடுகிறாருங்க. என்ன சவால் என்று பார்க்கும்போது, கர்த்தர் தெய்வமா இல்லை என்றால் பாக்கால் தெய்வமா என்று அந்த இடத்தில் சொல்லுகிறார். விக்கிரகத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு சவாலை அவர் கையில் எடுக்கிறார். காரணம், எந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தரே தெய்வம் என்று நாம் காத்திருக்கிறோமா, இல்லை என்றால் விக்கிரகத்திற்கு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இங்கே விக்கிரகம் என்று சொல்லும் போது உலக பிரகாரமான காரியங்கள், சுய இன்பத்திற்கான காரியங்கள், சுயநலத்திற்கான காரியங்கள், திருச்சபைக்கு எதிரான காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், விக்கிரகம் என்பது அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த இடத்தில் பார்க்கும்போது யெகோவாவினுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஆண்டவருக்கு எதிரான, விக்கிரகத்திற்கு எதிரான உயிரற்ற ஒரு தெய்வத்தினுடைய தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாக அந்த இடத்தில் எலியா காணப்படுகிறார். காரணம், உண்மையான தெய்வம், உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக ஒரு பெரிய ஒரு சவால் அந்த இடத்தில் வைக்கிறார். இந்த நாளிலுடன் நம்முடைய திருச்சபைக்கு முன்பாக ஒரு சவால் இருக்கிறது, நமக்கு முன்பாக ஒரு சவால் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக, யெகோவா தேவனுடைய உண்மை கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, இல்லை என்றால் விக்கிரகத்தின் அடிமையில் தனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? விக்கிரகத்தின் அடிமைதனம் என்று சொல்லும் போது நாம் கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் கொண்டாடுகிறோமா, இல்லை என்றால் கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம்? அதுக்கு நம்ம முன்பாக இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. கிறிஸ்து மையப்படுத்தி நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்தி ஜபத்தில் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் அழைப்பு. ஜபத்தில் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் நம்மை முழுவதுமாக இந்த ஜபத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த எலியாவுடைய வாழ்வு ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஒரு உதாரணத்திற்கான ஒரு வாழ்வு, ஒரு தொடர்புக்கான ஒரு வாழ்வாக காணப்படுகிறது. என்றால் இயேசு மீட்பராக நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் 2ஆம் வருகையின் அடையாளமாக இருக்கிறார். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் இந்த நாளில் நம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, சவாலாக நம் முன்பாக இருக்கிறது. அடுத்த வாரத்தில் நாம் அட்வென்ட் என்கிற திருவருகை காலத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம். எப்படி கடந்து செல்கிறோம்? ஜபத்தோடு கடந்து செல்கிறோமா, இல்லை என்றால் நாம் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக, ஏதோ ஒரு கடவுளுக்கு எதிரான பிள்ளைகளாக, விசுவாசத்திற்கு எதிரான பிள்ளைகளாக, நம்முடைய சுய எண்ணங்களுக்காக, சுய விருப்பத்திற்காக நாம் திருவருகை காலத்துக்குள்ளாக புதிய திருச்சபையினுடைய அந்த ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக நாம் செல்கிறோமா? நமக்கு முன்பாக ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த புதிய ஒரு திருவருகை காலத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல இருக்கிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பது நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாளில் கூட அழகான அந்த சுவிசேஷ படத்தில் பார்க்கும்போது 10 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், வேதத்தில் பார்க்கும் நிறைய உதாரணங்களை கடவுள் கொடுக்கிறார். புத்தியுள்ளவன் கற்பாறையின் மீது வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவன் மணலின் மீது வீட்டை கட்டுகிறான்.
காரணம் 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. இதில் பார்க்கும்போது அந்த 10 கன்னிகையில் 5 கன்னிகைகள் கல்யாண வீட்டிற்குள்ளாக சென்றார்கள், 5 கன்னிகைகள் செல்லவில்லை. ஆனால் இந்த 5 கன்னிகைகளை பார்க்கும்போது, புத்தி இல்லாதவர்களை பார்க்கும்போது, புத்தியுள்ளவர்களும் தூங்கினார்கள், புத்தி இல்லாதவர்களும் தூக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் ஆயத்தமாக இருந்தவர்கள், எண்ணெயை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் இதில் பார்க்கும்போது எண்ணெயை வைத்துக் கொண்டிருந்தவர்கள், எண்ணெய் இல்லாதவர்கள் அவர்களை கேட்கிற, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் எண்ணெயை கொடுக்கவில்லை. காரணம், அவர்களுடைய பொறுப்பு எஜமானனை வரவேற்க வேண்டும். எண்ணெய் கொடுப்பது அவருடைய வேலை அல்ல, கடவுளை வரவேற்க வேண்டும். இந்த நாளில் கூட மற்றவர்களுக்கு நம்முடைய வாய்ப்பை நம் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்காக நம்முடைய வாழ்வை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்வு கடவுளை நோக்கி இருக்க வேண்டும், கடவுளை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் எண்ணெய் கொடுத்திருந்தால், அந்த காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தால், அந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு கல்யாண வீடு என்ன இருக்கும், கொலாப்ஸ் ஆயிருக்கும். காரணம், அந்த இடத்தில் கல்யாண வீடு ஒரு வெளிச்சத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் அந்த கல்யாண வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் இருளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த இருளின் பிள்ளைகள், அந்த குடும்பமும் சரி, அந்த திருச்சபையும் சரி, ஒரு இருளினுடைய வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் வெளிச்சத்தின் கடவுளாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நாளில் கூட நாம் இருளின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியாக பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த இடத்தில் நிறைய கடவுள் வந்து விட்டார், வருகிறார் என்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது. அப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் பவுல் அந்த தெசலோனிக்க திருச்சபையை ஆறுதல் படுத்துகிறார். காரணம், ஒரு சாதாரணமான திருச்சபையில், ஒரு இன்டெலெக்சுவல் சர்ச், ஒரு நல்ல ஒரு படிப்பார்ந்த ஒரு தெளிவான ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில் இருக்கிற குழப்பத்தை மாற்றுகிறார். என்றால் கடவுள் வருவதை பிதாவானவர் கூட தெரியாது என்கிற ஒரு காரியம் அந்த இடத்தில் சொல்லுகிறார். பிதாவானவர் அனுமதிக்கும் போதுதான் அவர் வருவார். ஏனென்றால் அந்த காலத்தில் போலி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது அந்த ஃபால்ஸ் டீச்சர், கள்ள போதகர்கள் நிறைந்திருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்தில் பவுல் அவர்கள் தன்னுடைய விசுவாசிகளுக்கு அறிவுரை கொடுக்கிறார், தன்னுடைய விசுவாசிகளை பலப்படுத்துகிறார், தன்னுடைய விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லுகிறார். காரணம், இந்த ரோமர் ஆட்சியில் யார் அந்த ரோம பேரரசர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் பார்க்கும்போது ஒரு ரோம பேரரசர்களும் தங்களை கடவுள், தங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லும் போது மக்கள் அவர்களை வணங்குவார்கள். உண்மையான கடவுளை அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பவுல் அவர்கள் அந்த தெசலோனிக்க திருச்சபைக்கு கடவுள், உண்மையான கடவுள் அவர் வருவார், உண்மையான கடவுள் நம்மை மீட்டெடுப்பார், நம்மை ரட்சிப்பார் என்கிற அந்த சத்தியத்தை சொல்லி அந்த திருச்சபை மக்களை அவர் தாங்குகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் மற்றும் ஒரு புதிய ஒரு திருவருகை காலத்தை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். இந்த பொது காலத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தினார், இதற்கு மேலும் கடவுள் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இந்த பொது காலத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திருவருகை காலத்திற்குள்ளாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு மறுபடியுமாக அதற்குள்ளாக நாம் செல்லும் போது நிச்சயமாகவே இந்த திருவருகை காலம் ஒரு ஆசீர்வாதத்தின் காலம், ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலம், ஒரு வெளிச்சத்திற்கான ஒரு காலம், அது மாத்திரமல்ல ஒரு நம்பிக்கைக்கான ஒரு காலம் என்றால் அது மிகையாகாது. காரணம், ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அந்த வழிநடத்துகிற கடவுளை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்றால் அது மிகையாக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, ஒரு புதிய ஒரு திருச்சபையினுடைய வாழ்வுக்குள்ளாக நாங்கள் செல்ல இருக்கிற தகப்பனே, உம்முடைய திருவருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, ஜெபத்தோடு நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாக, தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
உம்முடைய பிறப்பின் சாட்சிகளாக எங்களை நீர் மாற்றும் வழிநடத்தும் இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென்.